வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து ரியாக்ஷன், அதாவது வேர்டிங்ஸில் இருக்க ரியாக்ஷனை வந்து டீகோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ரியாக்ஷனே வந்து நம்ம எப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் அமீன் லெசன்லேருந்து ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். ரியாக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருப்போம். அதுக்கான கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் சி. ஓகேங்களா? சிங்கிற நம்மளோட மேஜர் ப்ராடக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் சீக்வன்ஸில் நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் சியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரியாக்ஷனை சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏ அண்டு பிங்கிற இன்டர்மீடியட் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் சி ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏ அண்ட் பியை வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அயோடோப்ரோபைன் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த அயோடோப்ரோபைன் வந்து சோடியம் சைனைடோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸை பார்த்தா நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு அயோடின் குரூப் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லலாம், ஹாலோ ஆல்கேன் சொல்லலாமா? நம்மளுக்கு வந்து ஒரு ஹாலோ ஆல்கேன் குரூப் வந்திருக்கு. நம்மளுக்கு ஹாலோ ஆல்கேன் காம்பவுண்ட்ஸ் லெசன்ஸில் என்ன நம்மளுக்கு மேஜராக பார்ப்போம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை வந்து மேஜராக பார்ப்போம். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து அதில் மேஜராக இருக்கிற கான்செப்ட். அந்த ரூல்ஸ் படி நம்ம போடும்போது இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஏன் இங்கே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சிஎனுங்கிறது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் குரூப். ஓகே, அயோடின் வந்து என்ஏஓட ரியாக்ட் ஆகி, அயோடின் வந்து சோடியமோட ரியாக்ட் ஆகி சோடியம் அயோடைடு வெளில போயிடும். நெக்ஸ்ட்டு சிஎன் வந்து அயோடின் பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைனோ குரூப் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஏ காம்பவுண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட ஏ காம்பவுண்ட். இப்போ நம்ம ஏ காம்பவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இந்த ஏ காம்பவுண்டை வந்து பார்ஷியலாக ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா பி காம்பவுண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு கிடைச்ச ஏ காம்பவுண்ட் என்ன, CH3, CH2, CH2 அண்ட் CN. ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்ஷியல் ஹைட்ரலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்ஷியல் ஹைட்ரலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு பி காம்பவுண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பார்ஷியல் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு CH3, CH2, CH2. நம்மளுக்கு ஆர் குரூப்பில் எந்த சேஞ்ச் ஆகாது. இந்த சைனோ குரூப் வந்துட்டு என்னவாக மாறும், நம்மளுக்கு அம்மைடாக மாறும். ஏன் இது அம்மைடாக மாறுது, ஆசிடாக இல்லாமல்? ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்ஷியல் ஹைட்ரலைசேஷன். பார்ஷியல் ஹைட்ரலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சிஎன் நைட்ரில் குரூப் வந்து அம்மைடாக மாறும். இதே உங்களுக்கு கம்ப்ளீட் ஹைட்ரலிசிஸனாக இருக்கும்போது நைட்ரில் குரூப் வந்து டோட்டலாக உங்களுக்கு என்னவாக மாறிடும், நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு டெரிவேட்டிவாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கான பி காம்பவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. பி காம்பவுண்ட் நம்மளுக்கு வந்து அம்மைடு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பி காம்பவுண்ட்டை வந்து பேஸ் அண்டு புரோமினோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சி நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம டீகோட் பண்ணிடுவோமா? தேர்ட் ஒன், நம்மளோட பி காம்பவுண்ட் என்ன, CH3, CH2, CH2, C டபுள் பாண்ட் O, NH2. ஓகேங்களா? இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், NaOH அண்டு Br2. ஓகேவா? NaOH Br2 பார்த்தா நம்மள எதோட ரியேஜெண்ட்டாக தெரியுது, உங்களுக்கு ஞாபகம் வருதா? இது வந்து ஒரு ஆஃப்மன் டீஹைட்ரேஷனோட ரியேஜெண்ட். ஓகேங்களா? ஆஃப்மன் புரோமைட் டீஹைட்ரேஷன். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷனோட ரியேஜெண்ட் தான் பேஸ் ப்ளஸ் புரோமின். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கான த்ரீ ப்ராடக்ட் வந்து ஆஃப்மன் புரோமைட் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப்மன்னாவே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட் வந்து அம்மீன் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த CO2 கார்பன் குரூப் வந்து வெளில போயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கான சி ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம சி ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, ப்ரொப்பைல் அம்மீன் வந்து கிடச்சிருக்கு. அப்போனா நம்மளோட ரியாக்ஷன் நம்மளை கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ரியாக்ஷனாக கொடுத்தாலும் இந்த மாதிரி டீகோட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து டீகோட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து ஜிகே அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.